வணக்கம் வணக்கம். என் பேர் சோடாபுட்டி. இது சோடாபுட்டி ஸ்டடீஸ். இந்த சேனலில் நம்ம 2 பேரும் கோடிங் கற்றுக்க போகிறோம். ஓகே, ப்ரோக்ராமிங், கோடிங் எப்படி வேணாலும் நீங்கள் கூப்பிட்டுக்கலாம். எதில் கோடிங் கற்றுக்க போகிறோம்னா P5JS அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர். ஓகே, இதுக்கு உங்களுக்கு வெறும் கம்ப்யூட்டர் இருந்தால் போதும். இந்த யூடியூப் வீடியோவும் அப்புறம் ஒரு வெப்சைட், வெப் ப்ரௌசர் இருந்தால் போதும். ஸ்டார்ட் பண்ணலாமா? கோடிங்னா என்ன? ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்னால் என்ன? ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்னால் ஒரு லாங்குவேஜ் தான். ஸோ நம்ம நார்மலாக தமிழ், இங்கிலீஷ் பேசுகிறோம் அப்படின்னா அது 2 பேர் புரிஞ்சுக்கிருக்காங்க. அந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்ம கம்ப்யூட்டர்கிட்ட பேசி புரிஞ்சுக்கிறது. கம்ப்யூட்டர்ஸ்க்கு நிறையா தெரியாது. ஓகே, நம்ம கம்ப்யூட்டர்கிட்ட சொன்னால் அதை கம்ப்யூட்டர் கேட்கும். எப்படி கம்ப்யூட்டர்கிட்ட பேசுறது? அதுக்கு தான் நிறைய மக்கள் உலகம் ஃபுல்லாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எழுதி வச்சுருக்காங்க. அதில் ஒன்று நம்ம படிக்க போகிறது ஜாவாஸ்கிரிப்ட். ஜாவாஸ்கிரிப்ட்னா என்ன? ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன? அதை வச்சு என்னென்னலாம் பண்ணணும்? கோடிங்னாவே ஹேக்கிங்னு நம்ம படத்துலலாம் பார்த்துருக்கோம். ஆனால் ஹேக்கிங் ஒரு பார்ட் ஆஃப் கோடிங். பிகாஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வச்சு நம்ம ஆப்ஸ் செய்யலாம், கேம்ஸ் செய்யலாம், பெரிய பெரிய கால்குலேஷன்ஸ் செய்யலாம், ஆர்ட்டும் செய்யலாம். ஸோ இந்த சீரீஸில் நம்ம P5JS அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் வச்சு ஆர்ட் செய்ய போகிறோம். இங்கே பாருங்கள், நான் லேப்டாப் கிட்ட என்னால் பேச முடியும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் லேப்டாப்புக்கு ஒன்றுமே புரியாது. நம்ம தமிழில் பேசுகிற மாதிரி லேப்டாப்புக்கு புரியிற லாங்குவேஜில் நம்ம பேசுகிறோம். அதுதான் இப்போது ஜாவா ஸ்கிரிப்ட்னு நான் சொல்கிறேன். அந்த ஜாவா ஸ்கிரிப்டில் P5 கண்டுபிடிச்சவங்க நிறையா டூல்ஸ் எழுதி வச்சுருக்காங்க. ஸோ அதுவும் மெயின்லி எல்லாம் வரைகிற டூல்ஸ். ஏன்னா P5JS மெயின்லி ஒரு ட்ராயிங் டூல். அதை கோடு வச்சு நம்ம செய்கிறோம். அதில் என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இது என்னோடய வெப்சைட். அதில் நான் என்னோடய வேலையெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது இதெல்லாம் ஒரு இன்டராக்டிவ் எலிமெண்ட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேம் சொல்லியிருக்கேன். இது கரெக்டாக நம்ம லைக் மவுஸை மூவ் பண்ணோம்னா இந்த மாதிரி ஜாயின் ஆகும். ஓ, இது பாருங்கள், நம்ம இது க்ளவுட்ஸ் மாதிரி இருக்கா? இதை நம்ம க்ளவுட்ஸ் எப்போவுமே வாட்டர் பார்ட்டிகல்ஸால் தானே வருது. ஸோ அந்த மாதிரி க்ளவுட்ஸ் பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கும், பட் ஜூம் இன் பண்ணால் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் தான் க்ளவுட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஆர்ட். ஓ, இது ஒரு ட்ராயிங் டூல். அந்த மாதிரி இது நம்ம ஸ்பிரோகிராஃப்னு சொல்லுவாங்க. கியர்ஸ் வச்சு பென்சில் அதில் வச்சு ஸ்கேல் மாதிரி இருக்கும், அதில் சுற்றி சுற்றி வச்சா அந்த டிசைன்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, P5JS அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எப்படி கம்ப்யூட்டர்கிட்ட பேசுறது, அதுக்கு ஒரு ஸ்மால் எக்ஸ்பிளனேஷன். ஸோ நம்ம ஹியூமன் லாங்குவேஜில் எனக்கு ஒரு ஸ்கொயர் வரையணும் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் அதை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எப்படி அதுக்கு புரியிற மாதிரி எழுதுகிறோமோ அதுக்கு அந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த ரூல்ஸ் படி இந்த மாதிரி எழுதுகிறோம். இதை அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கம்ப்யூட்டருக்கு கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி எழுதியிருக்காங்க, அதுக்கு ஒரு ஸ்கொயர் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கொயர் வரையும். ஸோ நம்ம அடுத்து P5JSக்கு போவோமா? P5 வெப் எடிட்டர்னு கூகுளில் சர்ச் பண்ணலாம், இல்லை editor.p5js.orgனு URL வெப் ப்ரௌசரில் இப்படி டைப் பண்ணிங்கன்னா இந்த ஸ்க்ரீன் வரும். அடுத்த வீடியோவில் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து என்னென்ன பண்ணலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம P5ல மூஞ்சி வரைய போகிறோம், போர்ட்ரேட். ஓகே, see you then.